வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டார்ல குரூப்பிங் அப்படின்ற செலக்டாரை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு லைவ் HTML கோடிங், அதுக்கான CSS கோடிங், அதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ HTML நான் என்ன பண்ணிருக்கேன்னா H1 அப்படின்ற ஒரு டேக், H2 அப்படின்ற டேக், பேராகிராஃப் அப்படின்ற டேக்ல 3 விதமான கண்டென்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 விதமான கண்டென்ட்டுக்கும் ஒரே CSS எழுதணும். அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது தான் குரூப்பிங் செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த H1க்கும் அதே CSS தான், H2க்கும் அதே CSS தான், இந்த பேராகிராஃப் டேக்கும் அதே CSS தான். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா CSS கோடிங்ல H1 டேக், H2 டேக், பேராகிராஃப் டேக். ஸோ இந்த 3 டேகோட நேமையும் இங்க கமா கொடுத்து இது பண்ணிக்கிட்டேன், குரூப் பண்ணிக்கிட்டேன். இப்படி குரூப் பண்றது மூலயமா இந்த H1க்கும் நான் சொல்ல போற CSS அப்ளை ஆகும், H2க்கும் அந்த CSS அப்ளை ஆகும், பேராகிராஃப் டேக்கும் அந்த CSS வந்து அப்ளை ஆகும். அதுல நான் என்ன பண்ணிருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா இருக்கணும், அதுக்கான கலர் வந்து ரெட்டா இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக் விக்கிடிகி அப்படின்றது எனக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு லைவ் அவுட்புட் இங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பாடியில H1 டேக், H2 டேக், பேராகிராஃப் டேக் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 டேக்கையும் இங்க ஹெட்ல ஸ்டைல் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணி CSS பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டைல் அப்படின்ற டேகுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா H1 டேக், H2 டேக், பேராகிராஃப் டேக், அதுக்கான டெக்ஸ்ட் அலைன் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கணும், கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எனக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ல சென்டரா அலைன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. அந்த வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் அதே மாதிரி நான் சொன்னபடி எனக்கு வந்திருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா குரூப்பிங் செலக்டார். எனக்கு எந்தெந்த டேக்லாம் வேணுமோ அந்தந்த டேகை கொடுத்துட்டு, ஆர் அந்தந்த கிளாஸ் நேமை கொடுத்துட்டு, ஆர் அந்தந்த ஐடியை கொடுத்துட்டு கமா கொடுத்து பண்ணிட்டோம்னா எல்லாம் குரூப் ஆயிரும். அந்த குரூப்புக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான இந்த கொஸ்டின், இந்த ட்ரைனிங்ல வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த H4, H5 பேராகிராஃப் டேக், இந்த 3 டேக்ல இருக்க கண்டென்ட்டை குரூப் பண்ணி எனக்கு ஆன்சரா எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு அலைன்மெண்ட், ஃபாண்ட் வந்து ரெட் கலர்ல வேணும். ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் எப்படி நீங்க குரூப் பண்ண போறீங்க அப்படின்றத பக்கத்துல இருக்க டேஷ்போர்ட்ல கொடுங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.